Hi friends, welcome to our channel Kuttima Novels. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அட்டாமிக் வெக்டார் மாடல். இந்த டாபிக் வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்ல தான் வருது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ let us construct the vector model with nuclear spin taken into account. ஸோ இங்கே வந்து ஒரு வெக்டார் மாடல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து நம்ம என்ன செய்யணும்னா நியூக்ளியர் ஸ்பின்னை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நியூக்ளியர் ஸ்பின் காரணமாக ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் இந்த வெக்டர் ஆட்டம் மாடலில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின்னை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம எஃப் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் வெக்டார் வந்து சம் ஆஃப் தி 3 ஆங்குலர் மொமெண்டாஸ். வாட் ஆர் தே? தி எலக்ட்ரான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார், the electron spin angular momentum s vector and the nuclear spin angular momentum I vector. இந்த மூணு சேர்ந்தது தான் total angular momentum f vector. So f vector is equal to l vector plus s vector plus I vector. So l s ரெண்டையும் சேர்ந்து நம்ம j vectorனு முதலே நம்ம எடுத்திருப்போம். j vector anomalous Zeeman patternல நம்ம j vector எடுத்திருப்போம் plus I vector. இது வந்து nuclear spin angular momentum. Okay. So இது வந்து f vector is equal to j vector plus I vector. ஸோ இதோட மேக்னிடியூட் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுது? எஃப் வெக்டார் வந்து ரூட் ஆஃப் எஃப் இன்ட்டு எஃப் ப்ளஸ் 1 ஹச் கிராஸ். எஃப் கேன் டேக்ஸ் த வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ் வந்து எஃப்க்கு கிடைக்கும் அப்படின்னா எஃப் இஸ் இக்குவல் டு ஜே ப்ளஸ் ஐ, ஜே ப்ளஸ் ஐ, ஜே ப்ளஸ் ஐ மைனஸ் 1, அப்புறம் எக்ஸட்ரா ஜே மைனஸ் 1 வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து ஜே வந்து 3ஆக இருக்குது, ஐ வந்து 2ஆக இருக்குது அப்படின்னா 3 + 2 வந்து 5, 4, 3, 2, 1 வரைக்கும் அது வந்து போகும். சரியா? ஸோ அப்படி போகுது. ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி கொடுக்கும்? இட் கிவ்ஸ் ஹவு மெனி வேல்யூஸ் கொடுக்கும் அப்படின்னா 2j + 1 வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 2i + 1 வேல்யூஸ் வந்து கொடுக்கும். ஸோ 2j + 1 வேல்யூஸ் வந்து எப்போ கொடுக்கும் அப்படின்னா i is greater than j. i வந்து j விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து 2j + 1 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை i வந்து j விட லெஸராக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து 2i + 1 வேல்யூஸாக கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இஃப் j வந்து 3/2 இருக்குது, i வந்து 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1/2 தான் சின்ன வேல்யூ, அப்படி தானே i வந்து லெஸ் தென் j, 1/2 தான் சின்ன வேல்யூ. ஸோ 2i + 1 வேல்யூஸ்க்கு நம்ம எடுக்கணும்னா 2 × 1/2 + 1 நமக்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ரம் வேல்யூஸ் வந்து 2 வேல்யூஸ் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னா 2, 1. ஸோ 2ம் 1ம் நமக்கு கிடைக்கும். சரியா? 2, 1 எப்படி கிடைக்கும்? 3/2 + 1/2. j + i தானே ஃபஸ்ட் வேல்யூ. 3/2 + 1/2னா 4/2. ஸோ 2 கேன்சல் பண்ணோம், 2, 4 கேன்சல் பண்ணோம், நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. ஸோ 2 ஃபஸ்ட் வேல்யூ 2, செகண்ட் வேல்யூ வந்து 1. 2 வேல்யூஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து f is called as hyperfine splitting of quantum number. ஸோ hyperfine splitting quantum number தான் f. அதை வந்து நம்ம HFS அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம், HFSன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராக்ஷன் எனர்ஜி பார்க்கலாம். அதுக்குள்ள கிடைக்கிற இன்ட்ராக்ஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா த ஐஜே இன்ட்ராக்ஷன் எனர்ஜி கேன் பி ஷோன் டு பி கிவன் பை ஐக்கும் ஜேக்கும் நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ EIJ is equal to half into A dash f + 1 minus I + 1 minus j into j + 1. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ வேர் A dash is the constant. A வந்து இதில் கான்ஸ்டன்ட். The various hyperfine structure levels of the terms of a given atom, hence the same I and J but differ in F. So levels வந்து various levels வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு ஆட்டம்க்கு, have the same I and J. ஒரே IJ வேல்யூஸ் இருக்கும், பட் F வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஐயும் ஜேவும் ஆட் பண்ணால் தான் F, ஆனால் IJ வந்து சேமாக இருக்கும், ஆனால் எஃப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன எனர்ஜி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் த HFS லெவல்ஸ் கேன் பி obtained by substituting first f is equal to f + 1 and f is equal to f in the above equation and taking the difference. f is equal to j + i தான். ஓகேவா? f is equal to j + i. ஆனால் j + i வந்து நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவும் f வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து எஃப்க்கு f + 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை மைனஸ் எஃப்க்கு f சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ del E is equal to half A dash f + 1 f + 2 minus f into f + 1.
அதாவது எஃப்க்கு பதிலாக f + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தென் f + 1ல் f + 1 சப்ஸ்டியூட் பண்ணால் f + 2 மைனஸ் ஆஃப் f × f + 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா eij = half a dash f + 1 f + 2 minus half a dash f + 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ f × f + 1. ஸோ மிச்ச டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணும்போது half a dash f + 1 f + 2 minus f × f + 1. half a dash காமனாக எடுத்துருக்கோம். ஸோ காமனாக எடுக்கும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆகுது. f கேன்சல் ஆகுது. ஸோ கேன்சல் ஆச்சு நமக்கு கடைசி கிடைக்கிறது a dash f + 1. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், இந்த ஈக்குவேஷனே பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா அந்த ரெண்டு டேர்மை வந்து விட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எஃப்க்கு f + 1, இங்கே f + 1 சப்ஸ்டியூட் பண்ணால் f + 2 கிடைக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? f + 1 f + 2 மைனஸ் ஆஃப் மறுபடியும் எஃப்க்கு f போட்டோம்னா f × f + 1. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது, a dash f + 1. ஸோ ∇E சேஞ்ச் இருக்கிற எனர்ஜி என்னது, ∇E = a dash f + 1. ஸோ ∇E is proportional to f + 1க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுதான் ∇E. டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இங்கே இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் ∇E. ஸோ f + 1 வந்து என்ன சொல்கிறோம், ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம எதுக்கு இந்த ∇E கண்டுபிடிச்சோம், f வந்து j + i தான். பட் j + i நம்ம ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவும் f வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் a dash f + 1. So thus the energy interval between the consecutive hyperfine suction levels f and f + 1 is proportional to the larger of the f values. அதுதான் Landis interval ruleனு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், f வேல்யூஸ் லார்ஜர் ஆஃப் தி f வேல்யூஸ்க்கு ப்ரொபோஷனலாக தான் நமக்கு HFS லெவல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் கன்க்ளூஷன். Thus the energy interval between consecutive HFS levels f and f + 1 ரெண்டுக்கும் நடக்கிற எனர்ஜி இன்டர்வல் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா f + 1 வேல்யூஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது லார்ஜர் ஆஃப் தி f வேல்யூஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுதான் Landis interval ரூல்னு சொல்கிறோம். ஸோ இதில் செலெக்ஷன் ரூல் நம்ம பார்க்கும்பொழுது ∇f = 0, ±1 0, ±1 தான் இதோட செலெக்ஷன் ரூல். ஆனால் f வந்து 0 to 0 வந்து நாட் அலவுடு. ஓகே, f வந்து 0 to 0 வந்து நாட் அலவுடு. ஸோ இதுதான் அட்டாமிக் வெக்டார் மாடல். சரியா? ஸோ அட்டாமிக் வெக்டார் மாடல்ங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை படித்தா டிஆர்பிக்கு போதும். ஸோ இல்லை இதை விட இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா அட்டாமிக் வெக்டார் மாடலில் நீங்கள் புக்கில் வந்து இங்கே யூஸ் பண்ணுற புக்கில் வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.